إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العلي العظيم. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாரையும் குர்ஆனுடன் இணைத்து வைப்பானாக. குர்ஆன்ல நோன்பை பற்றி அல்லாஹ் பேசக்குள்ள தொடர்ச்சியாக 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்புடைய சட்டங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறான். ஆனால் இந்த 5 ஆயத்துக்குள்ள இடையில நோன்பை பற்றி பேசுகிற இந்த 5 ஆயத்துக்குள்ள இடையில அல்லாஹ் துஆவை பற்றியும் கொண்டு வந்திருக்கிறான். துஆவையும் உள்ளுக்கு இணைத்திருக்கிறான். அப்போ முதல் 3 ஆயத்து நோன்பு, 4வது ஆயத்து துஆ, 5வது ஆயத்து மறுவன் நோன்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன அல்லாஹ் சொல்றான் என்றா, நோன்புல இருந்து பிரிக்கப்பட முடியாத ஒன்றுதான் என்ன துஆ. ஆனா அந்த நோம்பினுடைய ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். ஒரு ஆயத்தை முடிக்கிறான் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லி. இன்னும் ஒரு ஆயத்தை முடிக்கிறான் வலஅல்லஹும் யஷ்குரூன் என்று சொல்லி. இன்னும் ஒரு ஆயத்தை முடிக்கிறான் லஅல்லஹும் யர்ஷுதூன் என்று சொல்லி. மறுவ முடிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நோம்புடைய ஆயத்தை கடைசியாக முடிக்கிறான் லஅல்லஹும் யத்தகூன் என்று சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்கள், அல்லாஹ் ஏன் இப்படி முடிக்கிறான் என்பதுன்ற விஷயம் எல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம். ரமதானுடைய காலம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி. வலஅல்லஹும் யஷ்குரூன், அவங்க நன்றி செலுத்துவாங்க. பசியில் இருக்கிறது, பசியில தாகத்தில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். நாங்கள் இபாதத் என்ற பேரில் இன்றைக்கு பசியில் இருக்கிறோம். உலகத்தில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வறுமையின் காரணமாக என்ன செய்கிறாங்க, பசியிலே இருக்கிறாங்க, தின்றத்தை கொண்டு இல்லாமல். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன்னா எங்களுக்கு அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு கூட முடியாமல் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அப்படி எல்லாம் வச்சல்ல, எங்களுக்கு ஒரு நாள் கூட பசியிலெல்லாம் வச்சல்ல. அதனால் அதை விளங்குறது கஷ்டம். பசியில் இருந்தாக்கள்கிட்ட போய்த்து கேட்டால் சொல்லுவாங்க பசின்னா என்னன்னு சொல்லி. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ', பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இந்த நாட்டை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களுக்கு என்ன செய்யலை, எங்களுக்கு ஒரு பசியை தர இல்லை. எந்த யுத்தம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிறோம் மாஷா அல்லாஹ். அதில் எந்த குறை வச்சு நல்லா எங்களுக்கு. எனவே லஅல்லஹும் யஷ்குரூன், நன்றி செலுத்துவாங்க. துஆவுடைய ஆயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் லஅல்லஹும் யர்ஷுதூன். இந்த ஆயத்தை கொஞ்சம் படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் நபியை பார்த்து, வஇதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்ன பற்றி விசாரிச்சா, நாங்க எங்களுக்கு உதவி செய்யற ஒரு ஆள் உண்டு எங்களோட ஊர்ல இருந்து, அவரை பற்றி நாங்கள் விசாரிப்போம் இல்லையா. அவருடைய அட்ரஸ் எங்க, எப்ப வருவாரு, எங்க இருக்கிறாரு, எந்த நேரம் நல்லா அவருடைய பேசுறதுக்குன்னு சொல்லி எங்களோட ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, கொஞ்சம் உதவி செய்யறாரு, மக்களுக்கு ஹெல்ப் பண்றாருண்டா அவரை விசாரிப்பாங்க மக்கள். இதே மாதிரி அல்லாஹ் கேட்கிற என்ன பத்தி மக்கள் விசாரிப்பாங்க உங்கள்கிட்ட வந்து. யார்கிட்ட? வைதா ஸஅலக இபாதி அன்னி, வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்ன பத்தி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்துல விசாரித்தா அல்லாஹ் சொல்லணும் நீங்க சொல்லுங்க சொல்லணும். குர்ஆன்ல அப்படித்தான் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க. யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பத்தி கேட்குறாங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. யஸ்அலூனக அன்தில் கர்னைன் குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா. உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க. யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸ், கேட்டா நீங்க சொல்லுங்க நபியே நாயகமே. ஆனால் இங்க அல்லாஹ் சொல்றான் அப்படி சொல்லல. இங்க அல்லாஹ் சொல்றான் என்ன பத்தி நீங்க கேட்டா நீங்க சொல்ல வானம், அல்லாஹ்வே சொல்ற நான் கிட்டே இருக்கிறேனப்பா.
வைதா சஅலக இபாதி அன்னி குல் ஃபஇன்னி கரீப்னு சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு. என்னுடைய அடியார்கள் என்ன பத்தி உங்கள்கிட்ட விசாரித்தா நீங்க சொல்லுங்க, நான் கிட்டே இருந்து சொல்லுங்கன்னு யாரும் சொல்லல. அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்ன பத்தி விசாரிச்சா ஃபஇன்னி கரீப், நான் கிட்டே இருக்கிறேன். எனக்கு அட்ரஸ் உங்களுக்கு தேவையில்லை, என்ன நாடி நீங்க நடந்து வர தேவையில்லை, நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இருக்கிற இடத்துல இது கேளுங்க, இருக்கிற இடத்துல இருக்கிற நிலையில இருக்கிற கோலத்திலிருந்து நடந்து வாக்கலும். فَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي قُلْ நபியே சொல்லுங்க فَإِنِّي قَرِيبٌ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கிட்ட இருக்கிறேன் உங்களுக்கு பக்கத்துல. சொல்லிப்பட்டு இன்னொரு சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்றான் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அடுத்தது இது யதலக்கல் முத்தலக்கியானி. அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஆக கிட்ட உங்களோட இந்த ரோபங்கள் கிட்ட இருக்கிறத விடவும் நான் கிட்ட இருக்கிறேன் உங்களுக்கு. எனவே என்னட்ட கேட்கறதுக்கு நீங்க யாரும் என்ன செய்ய வேணும், வருத்தப்பட வேணும், கஷ்டப்பட வேணும். அடுத்த சொல்லலாம் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ், இன்னொரு ஆச்சரியம் இல்லை இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் உஜீபு தஅவத்தத் தாஇ, நான் பதில் சொல்றேன் அழைத்தால். எப்படி சொல்லிக்கணும், அழைத்தால் பதில் சொல்லுவேன் சொல்லிக்கணும். அல்லாஹ் சொல்றான் உஜீபு, நான் முதலாவது பதில் சொல்றேன், என்ன அலை நீ என்ன. நாங்க சொல்லுவோம் கேட்டா உதவி செய்வேன். அல்லாஹ் சொல்றான் நான் உதவி செய்யறப்ப நீ கேளு என்னட்ட. உஜீபு தஅவத்தத் தாஇ, கேட்கணும்ன்றத பின்னுக்கு போட்டுட்டு நான் உதவி செய்யறேன்றத முன்னுக்கு போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சொல்றான் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்ன அழைத்தால் என்ன கூப்பிட்டா நான் பதில் சொல்லுவேன். நாங்க தமிழ்ல சொல்லுவோம், ஆனா அவனுடைய அர்த்தம் பிடிக்கணும். நான் பதில் சொல்றேன், நீ என்ன கூப்பிடு. அல்லாஹ் முதல்ல ஹோப்ப தாரான், உன்னோட துவாவை நான் கபூல் செய்றேன், உன்னோட துவாவை நான் ஏற்றுக்கொள்றேன், உன்னை தட்ட மாட்டேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்ன அழைத்தால் என்ன கூப்பிட்டா நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், நான் வாக்கு மீற மாட்டேன், கேட்கறத தருவேன் நிச்சயமாக. எனவே நான் சொல்றதுக்கு நீங்க வழிபடுங்கோ, என்னை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கோ. எனவே நான் எதன்பால் உங்களை அழைத்தேனோ அதுக்கு நீங்க பதில் சொல்லி என்ன விசுவாசம் கொள்ளுவது தான் உங்களோட மெச்சூரிட்டி. லஅல்லஹும் யர்ஷுதூன் என்றால் நீங்க மெச்சூரிட்டி ஆகிறது இதை கொண்டு மட்டும்தான். எதை கொண்டு? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்றாக வழிபட்டு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக உங்களுக்கு ஆக இயலும்ண்டா அதுதான் உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய என்ன முதிர்ச்சி. உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய முதிர்ச்சி. ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை வருமுண்டா அல்லாஹுடைய கதவை தட்டி எனக்கு எதையும் பெற்றுக்கொள்ள இயலும், இன்னமொத்தட்ட போக வேண்டிய தேவை இல்லை என்ற இடத்துக்கு ஒருத்தர் வருவார் என்றிருந்தால் அதுதான் ஆகப்பெரிய மெச்சூரிட்டி, அதான் ஆகப்பெரிய முதிர்ச்சி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் லஅல்லஹும் யர்ஷுதூன். ஏன்னா ருஷ்டன்ற வார்த்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்கும். ஃபஇன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்டன், அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஆட்களுக்கு வருவாங்க, மெச்சூரிட்டி ஆன அந்த அனாதைகள் சொத்தை கொடுத்துருமோன்னு சொல்லி அது அங்க ஒரு மெச்சூரிட்டி ஒன்று எங்க அந்த மெச்சூரிட்டி வரும். இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வரும் சூரத்துல் கஹ்ஃப்ல வரும். இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. அங்கே ஒரு மெச்சூரிட்டி கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் உண்மையான மெச்சூரிட்டி என்னன்னு சொன்னா வாழ்க்கையில ஏண்ட தேவைய ரப்பிடத்துல கையேந்தி எனக்கு பெற்றுக்கொள்ள இயலும், ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான், எனக்கு முடியும், அப்படி நடந்திருக்குது என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, அந்த வழிபாடு யாருக்கு இருக்குமோ அவங்க நிச்சயமா செய்வாங்க. அவங்க தான் உண்மையான மெச்சூரிட்டி ஆனவங்க. எனவே ரமதானுடைய மாதம் துஆவுடைய மாதம். நாங்கள் சின்ன ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செய்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல 40 ரப்பனா இருக்குது கிட்டத்தட்ட. எத்தனை இருக்குது சொல்லுங்க? 40 ரப்பனா இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்போ சுபஹ் ஓதினாங்க சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியில்
ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من இதெல்லாம் சுஜூதுல குனூத்துல தொழுகையில நடந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு உம்மா அப்பா பார்த்துக்கொண்டே கேட்கல ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா பொண்டாட்டியை பார்த்துக்கொண்டே கேட்கலும் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யாராவது ஒரு முஸ்லிமை பத்தி ஒரு கெட்டெண்ணம் உள்ளத்தில் இருக்குது, நாங்க நினைச்சிரோம் அந்த கெட்டெண்ணம் இல்லா பேய்த்துறோம் சொல்லி ஏலாம் இருக்குது. அல்லாஹ்வோட உதவி மட்டும்தான் வேணும். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. பத்தி கண்டா தப்பெண்ண உள்ளத்திலேயே இது போகுதில்லை. சில 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 உடுப்புல கசறுபட்டா என்ன செய்யாது, சும்மா போகுமா? சும்மா போய்த்திருமா? சும்மா சில கசரை கிரிச்சு பட்டா டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொட்டா போய்த்திடும். சில அதிக என்ன செய்யணும், கொஞ்சம் கலட்டி எடுத்து சோப்பண்டை போட்டு வெயிலில் காய வச்சா போய்த்திடும். சிலதிக்கு சொல்லுவாங்க அப்படியே போகாது. எங்கே போகணும்? டோபிக்கு தான் போகணும், டைக்ளினிக் தான் போகணும். அதே தான் உள்ளமும். சில கசறுகள் உள்ளத்தில் பட்டிக்கு அது போகாது. இந்த கசர துவாவை கொண்டு போக்கேன். அல்லாஹ் சொல்லித்தர துவா தான். ரப்பனா ஒதுங்க பார்ப்போம். ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா. உலகத்திலிருந்து பிரியணும், உலகத்துட்டு மௌத்தாகணும், யாரை பற்றியும் எந்த வகையான கெட்ட எண்ணமும் இல்லாமல் மௌத்தாகணும். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன. அழகான துஆ, குர்ஆனுடைய துஆக்கள். இந்த குர்ஆனுடைய துஆக்களை பாடமாக்கும். நான் அவங்கள பாடமாக்கும் கூட மட்டும் விட மாட்டேன். நாளைய காலம் பாடம் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். நாளைய காலம் என்ன செய்யணும், இந்த பாடமாக்குங்கோ பாடமாக்குங்கோ பாடமாக்குன்னு சொல்லி சொல்லியே என்னாச்சு, இப்போ பாடமாகுது இல்லை. அதனால என்ன செய்வோம், இப்போ எத்துக்காஃபில் இருக்கிறீங்க கொஞ்சம் பேர், மத்தாக்கள் மஹல்லாவில் இருக்கிறீங்க, இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அங்கே வச்சுப்பாங்க, ஒரு கியூஆர் கோடு வச்சுப்பாங்க, பிரிண்ட் பண்ணிக்குதான் தாங்க. இன்றைக்கு ஒரு 4 துஆவை பாடமாக்கும் இன்ஷா அல்லாஹ். 4 துஆவை அர்த்தத்தோட பாடமாக்குங்க. கொடுங்க இன்றைக்குள்ள 4 துஆவினுடைய இன்றைக்குள்ள 4 துஆ என்னண்டா, துஆஉல் கபூல் வல் இக்லாஸ். மௌலானா ஃபிர்தௌஸ் இந்த 4 துஆவையும் அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் கிளிப்பாக கொடுத்துட்டா என்ன செய்வார், ஷேர் பண்ணிட்டு வரலாட்டு. இப்போ எங்களுக்கு என்ன செய்யும், வாய்ஸும் கிடச்சுமே, வாய்ஸை கிடச்சுமே என்ன செய்யலாமா, பாடமாக்கணும். யாருக்கு? பாடமாக்கலாக்களுக்கு. அப்போ என்ன செய்யும்டா, தஜ்வீதும் தர்த்தீலும் என்ன செஞ்சிடும், உண்டா வந்துடும். 4 துஆ. முதலாவது துஆ இது சூரத்துல் பக்கரால வர முதல் துஆ, குர்ஆனுடைய முதல் துஆ இது. முதலாவது துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் தான் முதலாவது துஆ. சூரத்துல் ஃபாத்திஹாவில் வர துஆ. சூரத்துல் பக்கராவில் வர முதலாவது துஆ இந்த துஆ தான். ரப்பனா ரப்பனா தகப்பல் மின்னா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா. இந்த துஆவை கேட்டது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு, காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு தொழுதுட்டும் கேட்கணும் இந்த துஆவை, நோம்ப தொழுதும் கேட்கணும் இந்த துஆவை, குர்ஆன் ஓதிட்டும் கேட்கணும் இந்த துஆவை, எல்லா நல்லமல் செஞ்சுட்டு இந்த துஆவை கேட்கணும். அல்லாஹ் பொருந்திக்கோயா, நீ பொருந்திக்கோ. இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்கட உள்ளத்துல உள்ளமும் நானும் பேசக்கூடிய பேச்சும் உனக்கு தெரியும், எங்கட நிலைமையும் உனக்கு தெரியும். சமீஉன், நாங்க பேசுறோம், முண்டை கொடுத்துட்டு பேசுறோம், அல்லாஹ் பொருந்திக்கொள்ளோம். உள்ளத்தால பேசுறோம், எங்களோட நாங்க பேசுறோம் இல்லையா, அதே அல்லாஹ் கேட்கிறான். சமீஉன், அல்லாஹ் கேட்கிறான்.
நாங்கள் ஒன்றை செஞ்சுட்டு உள்ளத்தால என்னை விட பெரிய ஆள் ஒன்றும் இல்லை செய்யறதுக்கு அப்படித்தான் அதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் தந்தான் சந்தர்ப்பத்தை, அல்லாஹ் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தான், நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் இதை பொருந்திக்கோன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கறத அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். அலீம், அவனுக்கு தெரியும் நீ துஆ என்னத்துக்கு துஆ செய்யறான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ரப்பனா தக்கப்பல் மின், எல்லா இடத்திலையும் கேளும். எந்த ஒரு அமலுக்கு பிறகும் அல்லாஹுடைய கபூலியத்து வேணும். அல்லாஹுடைய கபூலியத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல வழிகட்டு போனவர்களுக்கும் அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவர்களுக்கும் பதுவா செய்யற. அவங்க எல்லாம் நபிமாருடைய குழந்தைகள். ஞாபகம், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் யாரு? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் யாரு? நபிமார்களுடைய குழந்தைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில வந்தவங்க தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று பதுவா செய்யற அவங்களுக்கு தான். வழிகட்டு போனவர்கள், அல்லாஹுடைய கோபத்துக்குரியவர்கள். ஆனா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று துஆ செய்யற யாருக்கு? காபத்துல்லா உள்ளுக்கு 360 விக்கிரகங்களை வச்சு வணங்கி வழிபட்டவங்க. காபத்துல்லா உள்ளுக்கு எத்தனை விக்கிரம்? 360 விக்கிரம். அந்த குடும்பம், அந்த பரம்பரை. அல்லாஹ்வுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நீங்க யாருன்றது அல்லாஹ்வுக்கு பொறுப்பு இல்லை. நீங்க இப்ப என்ன செய்றீங்க அந்த அல்லாஹ்வுக்கு பொறுப்பு. எனவே முதலாவது அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், எங்களை பொருந்திக்கோ. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. பாப்பா மகனும் சேர்ந்து காபத்துல்லா கட்டி போட்டு 2 பேரும் துஆ கேட்டாங்க. கட்டும் வரைக்கும் நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம், நாங்க கட்டி முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நோம்புல முஸ்லீம் ஆயிப்போம் எல்லாரும். நோம்புல என்ன செய்வாங்க? நோம்புக்கு பிறகு முஸ்லீம் ஆயிக்கணும். அடுத்த துஆ அதே தொடர்ல, ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இரட்சகனே, வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்க 2 பேரையும் 2 முஸ்லீம்கள் ஆக்கி வச்சது. வாப்பாமான நபியாக ரசூலாக நீ ஆக்கிறது அது வேற விஷயம். ஆனா கட்டாயம் யாராய்க்கணும் சொல்லுங்க? முஸ்லிம். மௌலவி ஆயிக்கிறது, ஹாபிஸ் ஆயிக்கிறது, முஃப்தி ஆயிக்கிறது, ஹாஜியார் ஆயிக்கிறது அதெல்லாமே வேற விஷயம். அதெல்லாம் வேற. ஆனா கட்டாயம் யாராய்க்கணும்? முஸ்லிம் ஆயிக்கணும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி, 2 பேர் இருக்கக்குள்ள துவா கேட்டா முஸ்லிமைனி. குடும்பத்தோட மனைவி புள்ள எல்லாரையும் வச்சு துவா கேட்கிறீங்களா? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன், எங்களை முஸ்லீம்களா? முஸ்லிமீன். முஸ்லிமைன்டா என்ன? நாங்க 2 பேரும், எங்க 2 பேரையும் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் ஆக்கி வச்சுடு. வமின் ஸுர்ரிய்யத்தினா, எங்கட சந்ததியையும் முஸ்லீம் ஆக்கி வச்சுடு. உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வஅரினா மனாசிகனா, எங்களுக்கு வணக்க வழிபாடுகளை காட்டித்தா. எந்த முறையில வணக்கம் தொழுதா, எந்த முறையில இபாதத்து செஞ்சா உனக்கு அது விருப்பமோ அதை எங்களுக்கு காட்டி தந்திரியா அல்லாஹ். நாங்க நினைச்சது இபாதத்தல்ல, நாங்க நினைச்சதெல்லாம் இபாதத்தல்ல. அல்லாஹ் அந்த இபாதத்தை எதை இபாதத்தை அங்கீகரிச்சிருக்கிறான் அதான் என்ன இபாதத். எங்களோட ஆசைக்கு இபாதத் செய்யோமே தான். அல்லாஹ் சொன்னது தான் செய்யோமே, அல்லாஹ் சொன்னது தான் செய்யோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக், யா அல்லாஹ் உனக்கு எப்பயும் வழிபட்டு நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக நீ எங்களை ஆக்கி வச்சுடு. எங்களை மட்டுமல்ல யா அல்லாஹ், என் பரம்பரையே முஸ்லீமா இருக்கும், என் சந்ததியே முஸ்லீமா இருக்கும். ஏண்டா சந்ததி முஸ்லீமாக இல்லைண்டா சுவர்க்கத்திலே மீது கவலைப்படுவோம். சுவர்க்கத்திலே மனுஷன் கவலைப்படும். சும்மா யோசிங்க பார்ப்போம். நூஹ் நபீட மகனை நரகத்துல கூப்பிடக்குள்ள நபீட பேரை சொல்லி தான் கூப்பிடப்படுமே. கன்ஆன் பின் நூஹ் தான் கூப்பிடப்படும். எப்படிக்கு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகன் நரகத்துக்கு போற, வாப்ப எங்க போற? சுவர்க்கத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்ப நரகத்துக்கு போற, அவங்க எங்க போற? சுவர்க்கத்துக்கு போற.
அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் எங்கட குடும்பங்கள் ஆக்காமிப்பாங்க. எல்லாரும் ஒன்றாக சுவர்க்கம் பெய்திடணும். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம், எல்லாரும் ஒன்றா சுவர்க்கம் பெய்திடணும். அல்லாஹ் அருள் செய்வானா. பிள்ளைகள், குடும்பம், சந்ததி இஸ்லாத்தில் வாழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நேத்தலாவது சரியான சந்தோஷமா இருந்துச்சு. வாலிப பிள்ளைகள் யங் ஏஜில் அந்த பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சல, அந்த வயசுல கிடைக்கல. ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பின்னுக்கு மாஷா அல்லாஹ் அமைதியாக இருந்து, கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, கொஞ்சம் பேர் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அல்லாட பள்ளி உள்ளிக்கிறாங்க. ஏதோ ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? அல்லாட பள்ளி உள்ளிக்கிறாங்க. நல்லோர்களோட இருந்த நாய்க்கு சுவர்க்கம் கொடுக்கலும்டா. நல்லோர்களோட இருந்த சொல்லுங்க நாய்க்கு சுவர்க்கம். சொத்து காபுலிக்கு அல்லாஹ் சொல்றான், வகல்புஹும் பாசித்துன் ذراعيه بالوسيط. நல்லோர்களோட சேர்ந்திருந்த நாய்க்கு சுவர்க்கம்டா. பள்ளியில நீந்திட்டு போட்டுமே, மலக்குமாருடைய சோபத் நீக்கட்டுமே. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் தொழுகிறாங்க, கொஞ்சம் பேர் பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து சுவர்க்கம் கிடைச்சிருக்கு. எனவே சந்ததி என்ன செய்வோம்? வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சுடி அல்லாஹ், எங்களை மன்னிச்சுடு. எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா எங்களுக்கு செய்யலாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு என்ன செய்யலாது. நீ சொல்றாய் தக்பீர் கட்டினா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்னோட இருந்து சொல்லி, ஆனா எங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்படி எங்களுக்கு அப்படி செய்ய ஆசையாத்தான் நீக்குது, ஆனா என்ன செய்யலாம் சொல்லுவா? அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட போன்ல 5G இருக்குது. உங்களோட போன்ல என்ன இருக்குது? 5G கனெக்ஷன் சொல்லுங்களேன், இருக்குதானே? 5G கனெக்ஷன் இருக்குது. ஆனா பள்ளி உள்ளுக்கு வந்த உடனே பள்ளியோட வைஃபையோட உங்களோட டிவைஸ் என்ன ஆகிடும்? கனெக்ட் ஆகிடும் இல்லையா? பள்ளியில வைஃபை போட்டிருந்தா என்ன செய்யும்? பள்ளியில எது வைஃபை எதுல கனெக்ட் ஆகும்? உங்களோட போன்ல உங்களோட 5G அப்படின்னு ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். அல்லாஹ் சொல்றான், அதே மாதிரி பள்ளிக்கு வெளியில் இருக்கக்குள்ள அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன் எல்லாம் கிரியேஷனோட, இங்க வந்தோடனே அந்த கனெக்ஷன் எதாகிடணும்? கிரியேட்டரோட. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எங்களோட போன் மாறுறது போல நாங்க என்ன செய்யணும்? மாறணும். ஆனா அப்படியே மாறிக்குள்ள கஷ்டமாய்க்குது ஒரே அடியா. அதுக்கு ட்ரை பண்றோம், அதுக்கு முயற்சி செய்யறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றோம், வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நீ எப்படி தொலை சொன்னாயோ அப்படி தொலையலாம், நீ எப்படி நோம்புடிச்சுன்னா அப்படி நோம்புடிக்கலாம், நீ எப்படி ஓதச்சுன்னா அப்படி ஓதிக்கொள்ளலாம் இருக்குது. எங்களை மன்னிச்சுக்கோ, இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். 4வது துஆ. 3வது துஆ ரொம்ப முக்கியமான துஆ இது. அல்லாஹ்ட்ட அடிச்சு கேட்கணும் இத. ரப்பனா, இறைவா, லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேரு வழியை காட்டினதுக்கு பிறகு என்னாக்கிடாதே, வழி கெடுத்திடாதே. என்ன தமிழ் வாசிக்காவும்? எங்கள் இறைவனே, நீ எங்களை நேரு வழி காட்டிய பின் எங்கள் அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த உணர்வு, அந்த உற்சாகம் எப்பயும் இருக்கும். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ், உன்னிடமிருந்து எனக்கு அருளை வழங்குவாயாக, உன்னிடமிருந்து எனக்கு அருளை நீ வழங்குவாயாக. நிச்சயமாக நீயோ மிகுந்த அளவில் வழங்குபவன், கருணை செய்பவன், கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ஹிதாயத்துக்கு பிறகு வழிகேடு வந்துடப்படாது. எத்தனையோ பேர் இருப்பாங்க, وَإِنَّ الرَّجُلَ لَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ الْجَنَّةِ حَتَّى يَكُونَ بَيْنَهُ وَبَيْنَ الْجَنَّةِ إِلَّا ذِرَاعٌ فَيَسْبِقُ عَلَيْهِ الْكِتَابُ فَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ النَّارِ فَيَدْخُلُ النَّارَ. ஒரு மனிதர் செய்வார், அமல் செய்வார், செஞ்சு 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 சுவர்க்கத்துக்கிட்ட போய்த்திடுவார். இந்த துஆ கபூலாக இல்லைண்டா, இந்த துஆ கபூலாக இல்லைண்டா, ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், அந்த இடத்துல வச்சு நரகத்துடைய அமல் செஞ்சு நரகத்தில் வைத்துவார். இந்த துஆ கபூலாகும். யா அல்லாஹ், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா
வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப். இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேஷன் இருக்குது. துவாவை பாடமாக்கணும். 4வது ஒரு துவா ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் பாட வைக்கும் பெரும்பாலும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். உலகமும் வேணும், ஆகிரமும் வேணும். உலகத்திலே நல்லாக இருக்கணும், ஆகிரத்திலே என்ன நல்லாக இருக்கணும். உலகத்திலே கண்ணியவானாக வாழணும், மௌத்துக்கு பிறகும் கண்ணியவானாக வாழணும். அல்லாஹ்விடத்துல உலகத்திலேயும் நல்லதை கேட்கிறோம், மௌத்துக்கு பிறகும் நல்லதை கேட்கிறோம். யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாத்தது, நரகத்தை விட்டும் பாதுகாத்தது. இது 4 துவா. இதுக்குள்ள பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது. இவ்வளோ போதும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை கேட்கிறோம். முஸ்லீமாக வாழணும். நான் மட்டுமல்ல, என் குடும்பம் முஸ்லீமாக வாழணும். யா அல்லாஹ், இதுக்கு பிறகு எப்படி வாழணும்ன்ற வழி எனக்கு நீ காட்டித்தா. நீ என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ சொல்ற மாதிரி எனக்கு வாழ்ந்து கொள்ள இயலாது. நான் என்ன செய்கிறேன், முயற்சி செய்கிறேன். நீ என்ன மன்னிச்சுக்கோ. 4வது கேட்கிறோம். 3வது கேட்கிறோம். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைத்தனா. நேரு வழி காட்டியதற்கு பிறகு, ஹிதாயத்து கிடைத்ததற்கு பிறகு நீ எங்களை சோர்வடைய செய்து விடாதே, எங்களை வழித்தவர செய்து விடாதே, எங்களை திசை திருப்பி விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. உன்புறத்திலிருந்து நீ எங்களுக்கு உன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வாயாக. இன்னக அன்தல் வஹாப், இன்னக அன்தல் வஹாப். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. இந்த துஆக்கள் என்ன செய்யுங்க, அழகாக பாடமாக்கி பாடம் தர முந்தி சுஜூதில் ஓதும். இந்த பாடம் துவா கியாமுல் ஓதேலும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்தான தொழுகையில சுஜூதிலே ஓதேலும் பிரச்சனை இல்லை. சுப்ஹான ரப்பியல் அலாவுக்கு பிறகு என்ன செய்யும், இமாம் டைம் தந்தா என்ன செய்யலாம், உங்களுக்கு ஓதேலும். ஆனால் இமாம் டைம் தர மாட்டார், அவர் டைம் கொடுக்கலாம். அவருக்கு சொல்லிக்கன்னா அவசரமா ஃபர்துடைய தொழுகை இன்னுக்குள்ளாக்கள் ஆக நோயாளி ஒன்றை வச்சுத்தான் தொழுகை என்ன செய்யப்படும், தொழுவிக்கப்படும். உங்களுடைய ஸ்மார்ட்னை வச்சு தொழுவிச்சல யாருக்கு நபி கட்டளைன்னா பின்னுக்கு இருக்கிற ஆக பலகீனமான ஆள் தான் தொழுகைன்னு தன் இமாம் தொழுகையை மெஷர் பண்ணணும். இமாமுடைய மெஷர் உங்களோட ஈமானுக்கு உங்களோட தக்குவாக்கு என்ன செய்யலாது. அதுக்கு சுண்ணத்தான தொழுகை இருக்குது. மசாலா செய்யுங்க, அழகா நீட்டி டைம் எடுத்து தொழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் என்ன செய்வார் என்றால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பின்னுக்கு இருக்கிற முஸல்லிகளை கவனத்தில் கொண்டுதான் இமாம் என்ன செய்வார், தொழுவிப்பார். எனவே துஆக்களை சுஜூதில் ஓதேலும், குனூத்தில் ஓதேலும், தொழுகையில் ஓதேலும், பிள்ளைகளை பார்த்து கொண்டு ஓதேலும். அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்னோட கதையோடு சொல்லி முடிக்கிறேன். இந்த குர்ஆன்ல வர ரப்பனாய்க்கு தானே, குர்ஆன்ல வர ரப்பனா துஆக்கள் ஓதக்குள்ள எங்கட ஹஸரத் ஒரு கதை சொன்னார். எனக்கு சம்பவம் சொன்னார். இந்த துவா எப்படி தெரியுமா, இது இந்த ரப்பனான்ற துவா எல்லாம் இந்த ரப்பனான்னு யார் சொல்லி தந்த சிறுமம், அல்லாஹ் சொன்னா, அவனே சொல்லி தந்தான். நீ இப்படி கேளு. எங்களுக்கு விளங்குறது சொன்னாரு. ஒரு வயசாலி மனுஷனோட வீட்டில் கொஞ்சம் இந்த வாட்டர் கனெக்ஷனோ என்னமோ ஒரு கனெக்ஷன் வேலை உண்டிக்குது. முன்சிபலவே செய்யணும். எங்கே வைத்து முன்சிபலவே செய்யணும். இவருக்கு முன்சிபலுக்கு போய்த்து செக்யூரிட்டிகிட்ட போய்த்து பேசி ரிசப்ஷனை போய்த்து டைம் எடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டு மேயரை சந்திக்கணும் ஒன்றுமே இவருக்கு தெரியா. யாரும் தெரியா, இந்த மனுஷனே தெரியா. இந்த அப்பா வயசாலி நேரம் எங்க போனாரு, மேட ரூமுக்கே போய்த்தார். மேல ரூமு போய்த்து கதவை தட்டவும் இல்லை. அப்படியே அவரே திறந்துன்னு உள்ளே போனார். யார் உள்ளே போனார். மேயருக்கு இவரை கண்டதுமே பாப்பா மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஃபீலிங். வயசாலி மனுஷன். தாத்தே மனோத வேண்டோன்னு கேட்டாரு. புத்தேன்னு இவரும் ஆரம்பிச்சார். அவர் மேயருண்டோம் இல்லை, எக்ஸலன்சின்னு சொல்லவும் இல்லை, ஒன்றும் சொல்லல. அவர் தாத்தேன்றாரு. இவர் என்ன திணிப்ப சொல்லுங்க, புத்தேன்னு ஆரம்பிச்சார். என்னத்துக்கு வந்தீங்க, இல்லை இப்படித்தான் பிரச்சனை. சரி 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 செஞ்சு தாரேன், பிரச்சனை இல்லை. ஒரு கடிதம் எழுதித்தாங்கன்னார். யாரு யாரு மேயர் சொல்ற கடிதம் எழுதித்தாங்கன்னாரு. அவர் சொன்ன எனக்கு எழுத தெரியா, நீங்களே எழுதுங்கன்னார். யாரை பார்த்து? அப்ப மேயர் பார்த்தார். அவரே கடிதம் எடுத்து அவரே பேப்பர் எடுத்து கடிதம் எழுதினார். யாருக்கு? டியர் மேயர்.
யார் போட்ட கடிதம்? யார் எழுதுற? அவரே அவருக்கு ஒரு கடிதம் எழுதி. யாருக்கு? அன்றைக்கு போர்ட் மீட்டிங் போடுறதுக்கு, அன்றைக்கு கவுன்சில் மீட்டிங் போடுறதுக்கு அவரே கடிதம் எழுது. யாரு? கணம் நகர அதிபதி அவர்களுக்கு, நகராதிபதி அவர்களுக்கு, மேயருக்கு என்று போட்டு அவரே எழுதி சைன் பண்ண சொன்னாரு. எனக்கு சைன் பண்ணதுல நீனே பண்ணுட்டார். யாரை பார்த்து? எங்க உஸ்தாது கேட்டாரு, இந்த கடிதம் அந்த கவுன்சில் மீட்டிங் ரிஜெக்ட் ஆகுமா பாஸ் ஆகுமா? இந்த கடிதம் அந்திக்கு கவுன்சில் மீட்டிங்ல பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? அதே ரப்பனா தான் இந்த ரப்பனா. இது நீ என்ன இப்படி கூப்பிடே, நான் செஞ்சுதாரன். நீ என்ன இப்படி கூப்பிடல, அவனை செஞ்சுதாரன். அவனே அல்லாவை எழுதி தந்திரான். இது இப்படியா இதையாவது சொல்லிட்டு வாயன்ட்ட உன்னை பேசலட்டி. என்கிட்ட துவா கேட்கிற முறை தானப்பா. இப்படி கேளு. ربنا تقبل منا ربنا آتنا في الدنيا حسنة ربنا هب لنا من لدنك رحمة. سبحان الله. எனவே இந்த துஆக்களை பாடமாக்குங்க, பிள்ளைகளை பாடமாக்க வைங்கோ. இந்த துஆ வாழ்க்கையில துஆவோடு வாழணும், துஆவோடு இருக்கணும். துஆன்றது உது செஞ்சு கையேந்தி கிபிலா முன்னோக்கி கேட்கிற துஆ ஒன்று இருக்குது. அது துஆ. இன்னொரு துஆ இருக்குது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யறது? துஆ கேட்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் மன்னிச்சுக்கோங்க, துஆவுடைய பழக்கம் அப்படி இல்லா போயிட்டது. துஆவுடைய பழக்கம் இல்லா போயிட்டு. இப்போ பாருங்க, அவன் பள்ளிக்கு டைம் போச்சுக்குது 5:25க்கு 5:25க்கு சுபகுக்கு காமத் என்று சொன்னா 5:24க்கும் பள்ளியில் ஆக்கள் இல்லை. 5:24க்கும் என்ன இல்லை, பள்ளியில் ஆக்கள் இல்லை. 5:25 என்ன ஆகிடும்? ஆனா நானும் தான் என்னையும் சேர்த்து சொல்றேன், மா பைனல் அஸானி வல் இகாமத்தி லா துரத்து துஆ. அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய துஆக்கள் செய்யப்பட மாட்டாது, தட்டப்பட மாட்டாது, தட்டப்பட மாட்டாது. நாங்கள் மதரசால ஓதுற காலத்துல எல்லாம் அல்லாஹ் அருள் செய்கிற அந்த காலத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அழுக சத்தங்கள் கேட்கும் பள்ளி வாசல்ல மதரசாவில். அஸானுக்கு இகாமத்துக்கும் இடையில அழுவாங்க மக்கள். எனக்கு அந்த சத்தங்களை காணும். துஆவுல அழக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிடணும். குனூத்துல இல்ல, ஹஸரத் தோதக்குள்ளே அழுக வாரது வேற விஷயம். அது அழத்தான் வேணும். குனூத்துல அழுகிறோம். இந்த குனூத்துல வார அழுக நாங்க துஆக்குள்ளே வரோம். நாங்க துஆக்குள்ளே வரோம். என்னோட துஆல வரோம். நான் சின்ன காலத்துல வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட ஜும்மராத்திரிக்கு போவேன். நான் எப்பயும் சொல்றேன், எப்பயும் ஃபீல் பண்றதுதான் நல்லா. ஜும்மராத்திரிக்கு போனா மக்ரிபுக்கு முந்தி உள்ள நேரமும் சுபகுக்கு முந்தி உள்ள நேரமும் மையத்தூடு தான் மர்கஸ். மர்கஸ் என்ன? மையத்தூடு மாதிரி அல்ல, மையத்தூடு மாதிரி அல்ல. என்னது? மையத்தூடு தான். அழுகையாத்தான் நீக்கும். ஒவ்வொரு தூணும் அழும். சுபகுக்கு முந்தி ரொம்ப விசேஷமா இருக்கும். எனவே எங்களை அழக்கூடிய காட்சி எங்களை குழந்தைகள் காணணும். எங்களோட வாப்பா அழுகிறாரு, எங்களோட உம்மா அழுகிறாங்க, வீட்டுக்குள்ள துஆ கேட்டும் அழுதாங்க. அந்த அழுகிற அந்த அந்த கண்ணால கொட்டுற கண்ணீரை யார் பார்க்கணும்? எங்களோட பிள்ளைகள் பார்க்கணும். எனவே துஆவுடைய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் லஅல்லஹும் யர்ஷுதூன். உண்மையான மெச்சூரிட்டி என்ன? துஆவால வாழேலுமப்பா. துஆவால வாழ ஏண்ட கேபிட்டல் துஆ தான். ஏண்ட கேபிட்டல் துஆ. எனக்கு கேளும் துஆவால வாழேலும். துஆ ஒரு பெரிய ஒரு முயற்சி. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த 4 துஆ என்ன செய்யுங்கோ, பாடமாக்குங்கோ, முஸாக்கரா செய்யுங்கோ, அமலுக்கு முயற்சி செய்யுங்கோ. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த